சென்னை கொளத்தூர் முருகன் நகரைச் சேர்ந்த வீரமணியின் இரண்டாவது மகன் ஹர்ஷவர்தன் தனது நண்பர் கௌதமுடன் இருசக்கர வாகனத்தில் வெள்ளிவாக்கம் பஜனை கோயில் தெரு வழியாக சென்றபோது அதே பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தை தடுத்து ஹர்ஷவர்தனை தலையில் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஹர்ஷவர்தன் கடந்த 10ஆம் தேதி தனது நண்பர்கள் கௌதம், வெற்றி உள்ளிட்ட சிலரை அழைத்து சென்று தனுஷிடம் தன்னை அடித்ததற்கான காரணம் குறித்து கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது இரு தரப்பினரும் கற்கள் மற்றும் கட்டையால் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த ஹர்ஷவர்தன் பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இதுகுறித்து ராஜமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொளத்தூர் மக்காரம் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த தருண், கொளத்தூர் ஜெயராம் நகர் பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் மற்றும் வெள்ளிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் என 3 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஹர்ஷவர்தன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி வெள்ளிவாக்கம் தாதங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரிஷிகாந்த், திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பிராங்க்லின், வெள்ளிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் என 3 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கில் மேலும் சிலரை போலீசார் தேடி வருவதாக கூறப்படுகிறது.